இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி, வேலூரில் ஓடும் ரயிலில் இளம்பெண்ணுக்கு பாலியல் சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. பெண் சத்தமிட்டதால் அவரை தள்ளிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தன்னை தரதரவென்று இழுத்து சென்று தாக்கியதாகவும் கர்ப்பிணி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, அந்த கர்ப்பிணி அளித்த விளக்கம் என்ன, விவரங்கள்? வணக்கம். இந்த ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த இந்த 4 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனி ஒன்றில் ட்ரெய்லராக பணியாற்றி வரும் நிலையில நேற்று பிப்ரவரி 6 தனது சொந்த ஊரான சித்தூருக்கு செல்வதற்கு இந்த கோயம்புத்தூர் டு திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி விரைவு நிலையில பெண்கள் பெட்டியில பயணம் செய்திருக்கிறார். அப்போது ஜோலார்பேட்டை வந்து அந்த விரைவு ரயிலானது ஜோலார்பேட்டை வந்தபோது அந்த ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துல அதாவது ரயில் மூவ் ஆகும்போது ஒரு வாலிபர் ஒருவர் அந்த பெண்கள் பெட்டியில் ஏறி இருக்கிறார். அப்போது அந்த பெட்டியில ஏறி சிறிது தூரம் வந்து அமைதியாக உட்கார்ந்து வந்திருக்கிறார். பின்பு வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். அதாவது அவர் வந்து இந்த வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த ஒரு ஊரை சேர்ந்தவர். அவர் வந்து ஏமராஜ். அவர் வந்து அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். அதன் பின்னதாக அவர் வந்து மேலே அந்த பெண்ணை பிடித்து கீழே தள்ளிவிட்டிருக்கிறார். இது குறித்து அந்த பெண் வந்து ஒரு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அந்த வீடியோல ஜோலார்பேட்டையில் ஏறிய அந்த நபர் முதலில் அரை மணி நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பின்பு தன்னுடைய ஆடையை பிடித்து இழுத்ததின் பிறகு அவர் நான் கூச்சலிட்டேன், என்னை அடித்து கீழே தள்ளி தரதரவென பெட்டியிலே இழுத்து சென்று என்னை வெளியே தள்ளிவிட்டான். பிறகு என்னை அதாவது நான் கீழே விழுந்த பிறகு நான் சுய நினைவு இருந்திருக்கிறேன். பின்பு என்னை 108 ஆம்புலன்ஸில் அழைத்து அந்த வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று அவர் வந்து ஒரு வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இது போன்ற சைக்கோ குற்றவாளிகளை தயவு செய்து யாரும் வெளியே நடமாட விட வேண்டாம். இதுபோல் நான் ஏற்கனவே 2 பெண்களுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். நான் 3ஆவதாக பாலியல் தொல்லை அனுபவித்திருக்கிறேன். 4ஆவதாக இது போன்ற ஆட்கள் வந்து யாரும் அவனால் வந்து அனுபவிக்க கூடாது. பெண்கள் வந்து அவனால் வந்து பாலியல் தொல்லை அனுபவிக்க கூடாது. ஆகவே அவனை தயவு செய்து அவனை வெளியே விட வேண்டாம். அவன் வந்து ஒரு சைக்கோவை வெளியில் விட வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதே போன்று இன்னொன்று அவங்க உறவினர்கள் அந்த பெண்ணின் உறவினர்கள் கூறுகையில் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இது போன்ற குற்றவாளிகளை தயவு செய்து வெளியில் விடாதீங்க. அரசு அவர்கள் மீது வந்து அந்த குற்றவாளி மீது வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏமராஜை கைது செய்த போலீசார் அவருக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும். ஏமராஜை வந்து தற்போது ரயில்வே போலீசார் கைது செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர் வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு வந்து அவர்கள் உறவினர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போன்ற சைக்கோ குற்றவாளிகளை தயவு செய்து வெளியில் நடமாட விட வேண்டாம். என்னை போன்ற பெண்கள் அடுத்தடுத்து பாதிக்கப்படக்கூடாது. ஆகவே அவரை வெளியில் விட வேண்டாம். இதுக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து ரயில்வே நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண் வந்து ரயில்வே கம்பார்ட்மெண்டில் இருக்க அந்த ரயில்வே பெட்டியில் வந்து கடைசி பெட்டியாக பெண்கள் பெட்டி இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்கள் பெட்டியை பாதுகாப்பாக பெண்கள் பயணம் செய்வதற்கு ரயில் பெட்டிகளுக்கு இடையில் இணைக்க வேண்டும். கடைசியாக இணைப்பதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் வந்து பாதுகாப்பாக பயணம் செய்ய அவர்களை வந்து அந்த ரயில்வே பெட்டியை இடையில் பொருத்த வேண்டும். அதாவது 2 பெட்டிகளுக்கும் இடையில் பொருத்தி பெண்களை பாதுகாப்பான பயணத்திற்கு வந்து ரயில்வே துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வந்து போலீஸ் பாதுகாப்பு, பெண்கள் பெட்டியில கண்காணிப்பு கேமராவும் போலீஸ் பாதுகாப்பும் வந்து போட வேண்டும் என்றும் அந்த உறவினர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இதுக்கு வந்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.
ஜோலார்பேட்டுக்கு வரப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. ட்ரெயின் மூவ் அப்புறம் ஒருத்தர் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டானா. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 hour அமைதியாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு அவன் வந்து என் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தானா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.